அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் அல்ல, அயோக்கியத்தனம். அவர்களுக்கு தாவேக்காவில் சீட் ஒதுக்கினால் அதைவிட மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை கிடையாது என திரைப்பட இயக்குனர் அமீர் தெரிவித்துள்ளார். திரைப்பட பாடலாசிரியர் ஜெகன் கவிராஜ் எழுதிய ஈரம் காயாத கதைகள் என்ற நூல் வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் உள்ள பிரசாத் லாபில் நடைபெற்றது. திரைப்பட இயக்குனர் அமீர் கலந்து கொண்டு புத்தகத்தை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் அமீர், சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் தனக்கு உடன்பாடு இல்லை, அதற்கு மாறாக காவல்துறையில் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று கூறினார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தது குதிரை பேரம் அல்ல, அயோக்கியத்தனம் என்றும் அவர்களுக்கு தாவேக்காவில் சீட்டு ஒதுக்கினால் அதைவிட மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை கிடையாது என்றும் விமர்சித்தார். சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படின்ற அந்த படையிலே எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது. நடக்கக்கூடிய குற்றங்களை ஏற்கனவே இருக்கிறவங்க சரியான முறையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒரு படை வந்து அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கே தவிர செயல்படுத்துவதற்கு அவ்வளோ சாத்தியமா அப்படின்றது தெரியலை. அல்ல அது செயல்படுத்தி குற்றத்தை பூரா தடுத்துட முடியுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த 4 பேரை நீங்கள் வந்து திரும்ப உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு இவங்களுக்கு திரும்ப சீட்டு கொடுத்து பை எலெக்ஷனில் போய் இதே தொகுதியில் போய் உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த மக்கள் உங்களை என்ன நினைப்பாங்க? நீங்கள் எப்படி தூய சக்தி ஆக முடியும்? கண்ணுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டசபையில். இன்றைக்கி அந்த கட்சியை எப்படி கரைச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அப்போது மாற்றங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொன்ன மாற்றம் இதுதான், மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு திரும்ப தாவேக்காவில் சீட்டு கொடுத்தா அதை விட ஜனநாயக படுகொலை வேறு எதுவுமே கிடையாதுன்றது என்னுடைய கருத்து. தொடர்ந்து பேசிய அவர், கரூர் சம்பவத்தில் யார் உண்மையான குற்றவாளி என்பதை தாவேக்கா அரசு கண்டுபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழகம் கூறிய குற்றச்சாட்டுகளை தற்போது எதிர்க்கட்சிகள் அவர்கள் மீது வைப்பதாகவும் அமீர் விமர்சித்தார். புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறது, ஒரு கோரிக்கையாக வைக்கிறது, நீங்கள் யாருமே அந்த கேள்வியை கேட்கல, நானே அந்த வச்சிடுறேன். கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. கரூர் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள், இந்த மக்களுக்கு தெரியணும். ஏன்னா கரூர் சம்பவத்தை அப்படியே கடந்து போயிடக்கூடாது. கரூரில் இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகளை உடனே பணி இடமாற்றம் செஞ்சதை மட்டும் சரியாக வராது. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டியது தமிழக அரசுடைய பொறுப்பு. சீக்கிரம் அறிவிப்பாங்க, நான் காத்திருக்கேன்.